ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சந்தியா ராகம் சீரியல்ல சீனு அப்படின்ற கேரக்டர்ல லீட் பண்ணி நடிச்சிட்டு இருக்கவர் தான் சுர்ஜித். இவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீரியலை விட்டு விலக போற அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் எதுக்காக சீரியலை விட்டு விலகுறாரு அப்படின்ற காரணத்தையும் சொல்லியிருக்காரு. ஜீ தமிழ்ல 400 எபிசோட தாண்டி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க சீரியல் தான் சந்தியா ராகம். இந்த சீரியல்ல அடிக்கடி கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நிறைய பேரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ சீனு கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க சுர்ஜித் அபிஷியலா நான் இனிமே சீரியல்ல நடிக்க மாட்டேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. மேலும் இந்த விஷயத்தை அவர் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் மூலமா சில விஷயங்களையும் பேசியிருக்காரு. கடவுள் ஒரு விஷயத்த பண்றாருன்னா அதுக்கான காரணம் கண்டிப்பா இருக்கும். ஆமா, நான் எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். நான் சந்தியா ராகம் சீரியல், அதாவது என்னோட ஃபேமிலி கிட்ட இருந்து நான் விடுபடுறேன். இதை நான் சீரியலா பார்க்கல, என்னோட குடும்பமா தான் பார்க்கறேன். மேலும் என்னோட சொந்த குடும்பத்தை விட அதிகமா நேசிக்கிறதே சந்தியா ராகம் டீம் தான். அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர், டைரக்டர், ஜீ தமிழ் கோ ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த பிளாட்ஃபார்ம்ல என்னோட திறமையை காமிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. இது என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குன்னு நான் நம்புறேன். அண்ட் ஒரு ஆக்டரா நான் ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். லவ் யூ டு ஆல். ஐ ஹோப் இது நாள் வரைக்கும் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டை கண்டினியூஸா நீங்க திரும்ப எனக்கு கொடுப்பீங்கன்னு. மேலும் நான் கண்டிப்பா நம்புறேன் என்னோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காரு.